வணக்கம். இன்றைக்கி மார்கழி 30 ஜான்வரி 14 வெட்னஸ்டே புதன்கிழமைங்க. போகி பண்டிகை, முக்கியமாக போகி பார்த்திங்களா, எல்லோரும் போகி செலிப்ரேட் பண்ணுறாங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 4 o'clockலேருந்தே எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த குட்டியாக மேளம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து எல்லாம் அடித்து ரொம்ப சந்தோஷமாக கத்திட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியில் பார்த்தா ஒரே புகை அப்படி இருந்தது. இத்தாப்பில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அந்தமாரி எல்லோரும் எல்லாத்தையும் எரித்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று நம்ம இந்த குழந்தாங்க போட்டோம், அதை நான் இன்னும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலை. கொஞ்சம் நேரத்தில் நான் அப்புறமேட்டும் வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் ஒரு 2 நாள் வந்து என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம போடலாம். நாளைக்கு தைப்பொங்கலுங்க. முக்கியமாக தை 1 ஆரம்பம் தைப்பொங்கல். நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம போடலாம். கண்டிப்பாக நாளைக்கும் மறக்காமல் வந்து பாருங்கள். எப்பயும் போல் நம்ம 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 o'clock எழுந்திரிச்சு இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் எல்லாம் இருக்குது. 5:30 தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி போகிங்களா, அதனால் போகிக்கு ஏதாப்பில் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க. தண்ணி தெளிச்சிட்டு கூட்டிக்கலாம். இன்றைக்கி நாய்க்குட்டியெல்லாம் காணுங்க. கரெக்டாக நான் கோலம் போடுறப்போ வந்துச்சு. கோலம் மாட்டப்பாடெல்லாம் மோந்து பட்டு தடுக்கி விழுந்து குட்டி குட்டியாகவும் வந்துச்சு. எல்லாம் அது பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாக் பீஸில் வரைஞ்சிக்கலாம். அவுட்லைன் ரேண்டமாக போட்டுக்கலாம். எதுவும் ஜஸ்ட்டு நம்மளோட ஒரு இமேஜினரி தாங்க. நான் எதுலேயும் பார்க்கல, இதெல்லாம் வந்து வரமாட்டேங்குது. நான் அதுவும் யோசிக்கலை எதுவும். ஓகே, நம்ம மைண்டில் இருந்ததா ஒன்று இமேஜினேஷன் இருந்தது, அப்படியே நம்ம வரைஞ்சி பார்க்கலாமேனு அப்படியே வரைய ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே நான் டீட்டெயிலாகவே வரைஞ்சிருக்க மாட்டேன். சும்மா அந்த கையெல்லாம் பாருங்களேன், ஃபிங்கர்லாம் வந்து ஃபுல்லாக இருக்காது. நார்மலாக தான் வரைஞ்சிருப்பேன். கலரிங்கில் தான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம அவுட்லைன் வரையலாம். அப்புறமேட்டும் போகியே முக்கியமாக நெருப்பில் பழைய பொருள்லாம் எரிக்கிறது தான். அதனால் அந்த நெருப்பு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கனாலும் அதே தான். நெருப்பில் அவங்க அந்த லேடி வந்துட்டு அந்த பொண்ணு பழைய ஏதோ ஒன்று, அது என்னென்னா எனக்கே தெரில. ஆக்சுவலாக நான் பாய் நினச்சி வரைஞ்சேன். அது எப்படியோ இருக்குது, பரவாயில்ல. அதை எரிக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மேளம்லாம் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பொங்கல்னால் எவ்வளோ பெரிய திருவிழா மாதிரி தானே. 4 நாள் கொண்டாடுறப்ப சும்மாவா. நம்ம கலரிங் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கலருக்கு நான் தனியாக வச்சுருப்பேன். கலந்தே வைக்க மாட்டேன். இப்போ அப்பப்போ தான் கலப்பேன். இந்த கலந்ததில் கொஞ்சோண்டு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்தமாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அது நம்ம ஒவ்வொரு இதப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பேர் இருக்காங்களா, அதனால் நம்ம 2 பேருக்குமே வந்து ஒரே கலர் கொடுக்க போகிறதில்ல. அவருக்கு ஒரு தனி கலர், இவங்களுக்கு ஒரு தனி கலர்னு கொடுக்கலாம். அவர் கொஞ்சம் மேன் வந்து டார்க்காக இருப்பாருன்ட்டு அப்படி போட்டுடலாம். இதுதாங்க நான் வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு வந்து கோலத்திலே பார்த்து போட்டுட்ருக்கனால வீடியோ எங்கே இருக்கிறேன்னே தெரியாமல் ஃபேஸில் மீசெல்லாம் வரைஞ்சேன். அதெல்லாம் அவங்களுக்கு சரியாக காட்ட முடியல. லிப்ஸ் வரைகிறேன். அவருக்கு லிப்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மீசை வரைகிறேன். நான் சரியாகவே பார்க்கல. ஃபோனில் வந்து என்ன வீடியோ எடுத்துகிட்டு போட்டதே நான் பார்க்கல. எனக்கு என்னமோ அந்த லேடியோட இந்த மேன் வந்துட்டு கொஞ்சம் மென் வந்து இதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அவ்வளோவா எனக்கு இன்னும் பொண்ணுங்களாம் வரைஞ்சி அது ஓகே ஆயிடுச்சு. பசங்களெல்லாம் அவ்வளோவா வரைஞ்சது இல்லையா, அதனால் கொஞ்சம் அதுக்கெலாம் ப்ராக்டிஸ் வேணும். அவர் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இவங்க இந்த லேடியோட ஃபேஸ்க்கு வந்துட்டாச்சு. இவங்களுக்கும் பாருங்கள் சரியாக வீடியோ எடுக்கவே எனக்கு இது மாட்டமாகவே இல்லை.
கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிச்சு. அந்த லேடியோட கண்ணெல்லாம் வரைகிறப்போ உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? வாங்குவாங்க. மொபைல் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வாங்கி வைக்கணும். நம்ம போகினாலே பழசெல்லாம் வெளில போட்டுட்டு புதுசாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் காலங்காலமாக போகின்னு கொண்டாடுறாங்க. அதுக்கு இதே இருக்குல்ல பழமொழி வர்றது என்னது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் போகி அப்படின்வாங்க. அதுமாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க பழசெல்லாம் போட்டுட்டு முடிஞ்சால் புதுசு வாங்கிக்கலாம். இல்லை வீணாக இடத்த எல்லாம் அடைக்காமல் பழசை போட்டுட்டு அதை எரித்து போகியாக செலிப்ரேட் பண்ணுவோம், கொண்டாடுவோம். மித்த நேரத்தில் நம்ம வந்து பழசத்துக்கு போடுறப்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் போகி டைமில் அதை எரித்து அதை பார்த்து ரசிக்கிறப்ப ஜாலியாக தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் மனசு வலிக்காது, கொஞ்சம் திக் பண்ணலாம் தான் தோணும். இதில் ஒரு குட்டியாக ஒன்று எழுதியிருக்கேங்க. என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு நம்ம கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே. என்ன எழுதியிருக்கோம்னா, பழையதை நீக்கி புதியதை புகுற்றுவோம் மனதிலும் வீட்டிலும். அதுதாங்க. அதுக்கப்புறம் போகி நல்வாழ்த்துக்கள். நம்ம மனசுலேயும் சரி வீட்லேயும் சரி புதுமையாக இருப்போம். எதுக்கு பழசெல்லாம் நினச்சிட்டு தேவையில்லாமல் நம்மளும் நம்மளை போட்டு குழப்பி அடுத்தவங்களையும் மனசை புண்படுத்தி எதுக்கு? நிறைய பேர் யார்கிட்டையாவது பகையை வளர்த்துருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். அதெல்லாம் மறந்து புதுசாக வாழுங்க. சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. ஹாப்பி போகி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.